நீங்கள் அறிவில் குறைவுள்ளவர்களாய் இருக்கப்படும் பொழுது ஒருவருக்குள் ஒருவர் புத்தி சொல்லிக் கொள்ளுங்கள். யார சொல்றாரு? தேவனுக்குள் உண்மையாய் இருப்பவர்களை குறித்து ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார். புத்திமதிகள் இதெல்லாம் இருந்தா தாங்க இந்த உலகத்திலே ஜெயிக்க முடியும். பிசாச நீங்க வீடியோ ஸ்டேட்டஸ்ல பாத்தீங்கன்னா என் மனைவி சொன்னதெல்லாம் நிறைய பண்ணிட்டு இருக்கேன். அதுல அன்பு சகோதரர் எம்டி ஜெகன் கூட பேசுவார். எந்தெந்த காரியம் என்ன என்பதை நாம தான் நிதானித்து செய்யணும். ஜஸ்டின் பேசியிருக்காரு. நிறைய பேர் அடியில் கூட நிறைய மெசேஜ் அப்படியே ஷார்ட் வீடியோ எடுத்துட்டு நானும் கூட போட்டுக்கிட்டு வரேன். நிறைய பேர் பார்க்குறாங்க. என்னுடைய 3 மேனேஜரும் பார்க்குறாங்க. ஆச்சரியமாக இருக்கும். அந்த 3 மேனேஜரும் என் மனைவிக்கு தெரியும். சுந்தராமன் சார், விஜயகுமார் சார், தட்சிணாமூர்த்தி சார், இவங்க 3 பேரும் பார்க்குறாங்க. அது இல்லாமல் டாக்டர் பூபால் என்ற ஒருத்தர் பார்க்குறாரு. ரெட்டி காஸ் என்றவர் அவர் பார்க்குறாரு. எல்லாம் பார்க்குறாங்க. அவங்களுக்கு இது பிடிக்கலன்னா என்ன பண்ண மாட்டாங்க, அட போப்பா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க மாட்டாங்க. தொடர்ந்து பார்க்குற சுந்தரராமன் சார் டெய்லி பார்க்குறாரு. அவரும் மேனேஜர். பிரைஸ் தி லார்ட் கிராமினவர். அப்போ வார்த்தை எப்படிப்பட்டது? அது அவர்களை தொடும். ஏன்னா தேவனுடைய வார்த்தை அவர்களை தொட்டு வேற வழி இல்லைடா அந்த உலகத்தில். நம்ம சொல்றது உண்மைதான்டா, சரி இதையாவது பார்க்கலாமே. ஏன்? ஆறுதல். யாரு? தேவனாகிய கர்த்தர். ஆறுதலின் தெய்வமே, அவர் ஆறுதலின் தேவன். அந்த வார்த்தைகளை கேட்கப்படும் போது கேட்கிறவங்க பார்க்கிறவங்களுக்கு ஆறுதல்.